அதன்னையா பேரு கெத்து. கௌரவ் கங்குலி மட்டும் ஜார்க்கண்ட் பக்கம் போகாம நம்ம கடலூர் மாவட்டம் பக்கம் வந்து தேடி இருந்தா இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு. அந்த இடத்துல நம்ம கெத்து தான் இருந்திருப்பாரு. நம்ம ஊர்ல பூமால அண்ணன் கெத்து மாதிரி அவன் ஊர்ல அவன் கெத்தா இருப்பான். வணக்கம், நான் யுவராஜ். எனக்கும் சினிமாவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய படம் பார்ப்பேங்க. தனியாக கூட வந்து போய் பார்ப்பேன். ஈவன் ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ கூட வந்து ஃபெஸ்டிவல்ஸ் என்ஜாய் பண்ணாமல் தேட்டரில் வந்திருக்க படத்தை போய் பார்ப்பேன். ஸோ இதுதான் எனக்கும் சினிமாக்குமான கனெக்ஷன். எனக்கும் ஆக்டிங்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. சடனாக ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். தென் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆக்டிங் கற்றுக்கணும்னு நினச்ச உடனே 2019 ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோவில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ 2019 இப்போ வரைக்கும் ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோவில் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆடிஷன் வந்து நம்ம செய்கிற ஒர்க்கு தான் நமக்கு வந்து ஒரு ஒர்க்கை கொடுக்கும். அந்த மாதிரி நான் கார்கில பண்ண ஒரு சின்ன விஷயம் தான் எனக்கு வந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ அதில் ஒர்க் பண்ண ஏடி தான் இந்த படத்துலையும் வந்து ஒரு ஏடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் எல்லாரும் மாதிரியும் தான் வந்து ஆடிஷனுக்கு வந்து ஃபோட்டோஸ் அனுப்புனேன். அங்கே போன பிறகு தான் தெரியுது அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணார். அப்புறம் ஒரு ஃபோன் வருது, யுவராஜ் உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா விளையாடுவேன் அப்படின்னு. கிரிக்கெட் விளையாடுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். 6 months அப்புறமா திருப்பி ஃபோன் பண்ணி உங்களுக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, என்ன ஏதுன்னு பேசிக்கிங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்படி தான் நான் அந்த படத்துக்குள்ளே வந்து லேண்ட் ஆனேன். நம்மால் வந்து கெஸ்ட் பிளேயரு, இவன் திறமையை நம்பி எந்த டீம் கூப்பிடுதோ அந்த டீமுக்காக விளையாடுவாப்ல. ஷூட் அன்றைக்கே நான் போயாச்சு. போன பிறகு வந்து அங்கே இருக்க ஏடிஸ் அப்புறம் இருக்கவங்கலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி இவர் தான் அந்த பிரகாஷ்ன்றதை பண்ண போகிறாரு, பிரகாஷன் பண்ண போகிறாரு. என்னடா பண்ண போகிறான் அந்த பிரகாஷன்? எனக்கும் அப்போ தெரியல, எனக்கு ஒரு ஐடியா இல்லை. பட் வந்து ஷூட் போகிறப்பெல்லாம் வந்து அந்த சீக்வன்ஸுக்கு என்ன வேணும், டேரக்டர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, ஸோ அந்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, அதை நம்ம கரெக்டாக பண்ணுமா, நம்ம ஒர்க்கை கரெக்டாக பண்ணுமா, அதுல மட்டும்தான் நான் இருந்தேன். ஸோ அந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு மூவி பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இந்த பிரகாஷ்ன்ற கேரக்டர் இதெல்லாம் பண்ணியிருக்கா, ஓ அந்த கேரக்டருக்கு இவ்வளோ பெரிய ஆர்க் இருக்கா அப்படின்றது எனக்கு மூவி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்பவே ஃபீல் ஆச்சு. ஷூட் முன்னாடி எனக்கு வந்து ஓரளவுக்கு இன்ட்டு வந்துருச்சு. ஸோ 2 பேருக்கும் வந்து சண்டை வர்றதுக்கான ஒரு முக்கியமான பர்சன் அந்த மேட்ச் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மேட்ச்ல அவனை ஓட ஒண்ணும். அதுக்கப்புறம் ஷூட் அப்போல்லாம் வந்து எனக்கு அன்னைக்கு அங்கே என்ன சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து அப்போ டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வச்சு என்ன பண்ணுறோமோ அதுதான். ஸோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும். ஸோ இது மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு. இங்கே வந்து கேரக்டராக அப்படின்ற மாதிரி எதுவும் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லை. பட் வந்து அன்னைக்கு சீக்வன்ஸில் வந்து எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ எனக்கு டைமே வந்து என்னென்னா அந்த கேமரா செட் பண்ணுறது, லைட் செட் பண்ணுறது, அவங்களுக்கு அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து என்ன டைம் எடுத்துக்கிறாங்களோ அதுக்குள்ளே வந்து நான் ரெடி ஆகிடணும். ஸோ ரெடி ஆகிட்டு போகும்போது அதுக்கப்புறமா வந்து திருப்பி டேரக்டர் வந்து இல்லை இது வேணா கொஞ்சம் இப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்னா, ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அந்த குயிக் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கணும். ஸோ இதுதான் நான் வந்து சேலஞ்சிங்காக வந்து ஃபேஸ் பண்ணேன். பட் அந்த சேலஞ்சிங் கொஞ்சம் த்ரில்லாக தான் இருந்தது. சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. 20 வருஷமா நாங்க கெத்து. பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது உண்மையாக எனக்கு என்ன ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு 35 members வந்து போனோம். பிக் ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறத விட வந்து அவங்க எப்படி நான் வரும்போது எப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் மூவி பார்க்கும்போது வந்து ஸோ அன்பு வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை நம்ம கல்யாணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. டக்குன்னு வந்து பார்த்தா அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி அது வந்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதில் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, இவர் இப்போ கெத்து இவங்க அன்பு அவங்கெல்லாம் கூட வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க, வீட்டில் இந்த மாதிரி கிரிக்கெட்லாம் விளையாட மாட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரகாஷ்க்கு வந்து முன்னாடியே வந்து வாங்கிடுவாங்க சைன் ஒய்ஃப் கிட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து தொழுதூர் டீம் கேப்டனை விளையாட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட் எடுத்துகிட்டு வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு, அதை வந்து ஹரிஷ் கல்யாண் தான் வந்து என்கிட்ட வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி சைன் வாங்கியாச்சுரா, இனிமேல் வந்து வாரம் வாரம் விளையாட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன்லாம் ஷூட் பண்ணும்போது வந்து ரொம்ப நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. உனக்கு அவனை பிடிக்குன்னா உன்னோட வச்சுக்க, என் கூட சேர்த்து பேசுறதெல்லாம் வச்சுக்க. இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பார்த்துருக்கியா?
மெமரபிள் மூமெண்ட்னா வந்து நிறையவே சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து டேரக்டர் வந்து கிரிக்கெட் விளையாடுறத வந்து பார்த்தேன், பேட்டிங் பண்ணுறது. ஸோ அவர் பண்ணுற பேட்டிங் ஸ்டைல்லாம் வந்து செமையாக இருந்தது. செமையாக வந்து சிக்ஸருக்கு பறக்க விட்டார், நல்லா ஆடினார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் ஷூட் அப்போ எனக்கு ஹரிஷ் கல்யாண் சாருக்கு அப்புறம் பாலசரவணன் சாருக்கு 3 பேர் வந்து சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த விஜயகாந்த் சாங்காக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைமில். அப்போ வந்து நான் போய் கேட்பேன், என்ன அன்பு போன வாரம் ஸ்டெம்பெல்லாம் பறக்க விட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவர் பாலசரவணன் சார் சொல்லுவார், மாப்பிள்ளை இப்போ மட்டுமா பறக்க விடுறான், எல்லா மேட்சும் தான் பறக்க விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. ஆமா அப்படின்னு. உடனே பாலசரவணன் சார் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பேசாம மாப்பிள்ளைய வந்து பேசாம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு அனுப்பிடுமா அப்படின்னு. உடனே வந்து எதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வரைக்கும் அனுப்பணும், நம்ம சிஎஸ்கே கிட்ட பேசி சிஎஸ்கேக்கு அனுப்பிடலாம்ல அப்படின்னா. சிஎஸ்கே கிட்டயா, பேசாம பிசிசிஐ கிட்ட பேசி இந்தியா டீமுக்கு அனுப்பிடுமா அப்படின்னு பாலசரவணன் சார் சொல்லுவார். ஹரிஷ் கல்யாண் சார் வந்து 2 பேரும் இப்படியே பார்த்துட்டு டே 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 ஏன்னா டே அமைதியா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இது வந்து ரொம்ப மறக்க முடியாத மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து 2 பேரும் வந்து கெத்தும் அன்பும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அன்போட டிஷர்ட் வந்து நான் அப்படி பின்னாடி பிடிச்சிட்ருப்பேன். ஸோ அப்போ வந்து கெத்தோட ஒய்ஃப் வந்து அங்கேருந்து நடந்து வருவாங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள பார்க்குறேன் ஷூட்டில். ஸோ அப்படி நடந்து வரும்போது வந்து யார் இவங்க, என்ன இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துருச்சு. ஸோ நான் வந்து அன்போட டிஷர்ட் வந்து இப்படியே பிடிச்சிட்டே இருக்கேன். ஸோ ஒரு கை மட்டும் வந்து இப்படி பின்னாடி வந்து எடுத்து விடுது அந்த கை. நான் அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கேன். நான் நினச்சிட்டு இருக்கேன், யாரா அது இந்த கையை வந்து எடுக்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து கட் சொன்ன உடனே நான் திரும்பி யார் என் கையை வந்து எடுத்தது அப்படிங்கிற, அன்பு வந்து யார் என்னை பிடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் இப்படி பார்த்துக்கிட்டு இல்லை ப்ரோ பர்ஃபார்மன்ஸில் வந்து அப்படியே கொஞ்சம் இதுவாகிட்டேன். சரி ஓகே ஓகே அப்படின்னாரு. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இது. ஸோ அவங்களும் வந்து ஸ்வாஸ்திகா அவங்களும் வந்து அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ஷூட் அப்போவே வந்து பயங்கரமாக இருந்துச்சு அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ். அடித்தடி ஒன்று மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு, அதையும் ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக 2த்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம இங்கே ஸ்டேஜில் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து பண்ணலாம். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஃப்ளோ ஆரம்பிக்கிறதுனா அந்த எண்டு வரைக்கும் வந்து யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த ஃப்ளோ பிடிச்சி அந்த எமோஷன் பிடிச்சி அப்படியே நம்ம அந்த சீன் மொத்தமாக த்ரூ அவுட் வந்து கேரி பண்ணிருவோம் ஸ்டேஜில். பட் வந்து மூவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. உடனே வந்து கட் சொல்லுவாங்க. கட் சொன்ன உடனே லாஸ்ட்டாக நான் என்ன டைலாக் பேசுனேன், அது வந்து அந்த எமோஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எமோஷன்லேருந்து இதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அப்படி கேரி பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். திருப்பி இங்கே போவோம், ஸோ திருப்பி வேறு ஒரு ஷாட் போவாங்க, வேறு ஒரு ஷாட்லேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி நம்மக்கிட்ட வரும்போது திருப்பி அந்த எமோஷன்லேருந்தே எடுக்கணும், திருப்பி அதே மீட்டர்லேருந்து எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அதை ஞாபகம் வச்சுட்டு ஸோ அதை வந்து கேரி பண்ணி அதை வந்து அந்த சேலஞ்சிங்கும் அக்செப்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். ஸோ ஃபிலிமில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஸ்டுடியோவில் வந்து அந்த வீக்லி பண்ண ப்ராக்டிஸு, இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங்கு, ஸோ ஒரு கேரக்டருக்கு வந்து எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அதை படித்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக அதை அப்ரோச் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே நம்ம இங்கே பண்ணுறோம் இல்லைங்களா ப்ராக்டிஸு ஸ்டுடியோவில். ஸோ அந்த விஷயந்தான் ஃபிலிம் செட்டில் வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து முன்னாடியே ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது, அன்றைக்கி போன பிறகு தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து நமக்கான டைமே வந்து அந்த டெக்னீஷியன் வந்து என்ன டைம் எடுத்துக்கிறாங்களோ அந்த டைமுக்குள்ளே அந்த டைலாக்ஸும் அந்த கேரக்டருக்கு நம்ம அப்ரோச் ஆகி ரெடி ஆகணும். ஸோ அந்த விஷயம் வந்து நான் ரெடி ஆகிறதுக்கு நம்ம ஸ்டுடியோவில் ப்ராக்டிஸ் பண்ண விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதில் நிறைய லேர்னிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. எனக்கும் நிறைய லேர்னிங் இருக்குது. முன்னாடி இருக்க இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படி ஒரு சீனுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி அது கேஷுவலாக பண்ணுறாங்க, அதர் வந்து கோ ஆக்டர்ஸை வந்து எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஐயோ இவங்களோட போய் ஒரு டைலாக் பேசணுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைப்போம். பட் வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, நம்மளை வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து லேர்னிங்கில் இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து எப்படி எடுக்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள் எடுக்கிறாங்க, எப்படி இப்போ வந்து ட்ரோன் வந்து எடுத்துகிட்டு வராங்க, ஸோ எந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ட்ரோன் ஷாட்ஸ் வைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து ஃபைட்டுக்கு வந்து இந்த பறக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மண் பறக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள்லாமும் லைவாக பார்த்ததுனால அதெல்லாமே நல்ல லேர்னிங் தான் எனக்கு. இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தோன்றது தான். ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி அது ஸ்க்ரீனில் வந்து வரும்போது அந்த டைலாக் பேசும்போது அது எல்லாமே பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு தோணுச்சு, இதோட இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் கூட நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளை தேடி வந்து இன்னொரு ஒரு ஒர்க் கிடைக்கும். ஒரு பெரிய விஷயம் பண்ணால் தான் ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும்ன்றதுலாம் இல்லை, சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணுறது நம்மளோட வேலை, அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு ட்ரை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறோமோ அன்றைக்கி மொத்தமாகவே ஸ்டாப் ஆகிடும். கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்.
நம்ம வேலை என்ன இப்போ ட்ரை பண்ணுறது. ஸோ அந்த வேலையை நம்ம பார்த்தா போதும், கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். அவரை பார்த்தோன்னா செட்டில் வந்து சூப்பராக செமையாக ஒர்க் பண்ணுவார். அவரை பார்க்கும்போது வந்து என்கரேஜிங்காக இருக்கும் அவரோட ஒர்க். என்னோட கேரக்டருக்கு வந்து அவர் நினச்சிருந்தா ஏதாவது ஒரு நோன் ஃபேஸ் கூட வந்து கொடுத்துருக்கலாம். பட் வந்து என்னை நம்பி இந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அவருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் விஜய் அவருக்கும். அவர் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து அந்த செட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து இந்த மாதிரி நீ ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து டேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போய் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுற இடம், இங்கே வந்து நான் ஜாலியாக தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு. இப்போ எப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து பேசிப்போம்ல, ஜாலியாக வந்து பேசிப்போம், அந்த மாதிரி தான் அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். இந்த ஒரு மேட்ச் அப்போ வந்து அன்பு வந்து பவுலிங் போடுவார். ஸோ அந்த பவுலிங் போடும்போது வந்து அந்த பால் வந்து கீப்பர் கிட்ட சொல்லுவார், இது வந்து ஆஃப் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாலோட ஆக்ஷனுக்கு வந்து ஒரு ட்ரோன் கேமரா வந்து போகும். ஸோ அந்த கேமரா போகும்போது வந்து பால் அந்த ஸ்டெம்ப் கிட்ட போயிட்டு ஸ்டெம்பை தாண்டி இப்படி போயிடும். கீப்பர் வந்து இப்படியே இருப்போம் பார்த்துட்டு. ஸோ அது வந்து கீப்பருக்கும் தெரியாது பால் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து வந்து மைக்கில் அரே கீப்பர் பைத்தியக்கார், அந்த ட்ரோன் தான்டா பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் வந்து ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அதெல்லாம் வந்து ஒரு பாண்ட் வந்து நல்லா அவரோட க்ரியேட் பண்ணுச்சு. 2019 இப்போ வரைக்கும் வந்து ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணது தான் இன்றைக்கி இந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இங்கே பண்ண ப்ராக்டிஸ் செஷன், அப்புறம் ஒரு கேரக்டராக எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, ஸ்கிரிப்ட் ரீடிங்கு, ஒரு கேரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணது தான் அங்கே இருக்க சேலஞ்சிங்கை வந்து என்னால் ஃபேஸ் பண்ணி அதை ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடிஞ்சுது. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோ. அப்புறம் லப்பர் பந்து மூவி டைரக்டர் தமிழ் அண்ணா, அப்புறம் ஏடிஸ் வந்து விஜய், மம்தா, கிருஷ்ணா, பிரதீப், விஷ்ணு. ஸோ இவங்க எல்லாருக்கும் இல்லாமல் இந்த என்டையர் டீமுக்கே வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள், டோன்ட் மிஸ் இட்.